இது ஒரு முக்கியமான மக்கள் கவனத்துக்காக ஒரு பதிவு. ஜனநாயகம் எவ்வளோ முக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியா இஸ் தி பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதனால் நம்ம ஜனநாயகத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பட் இந்த ஜனநாயகங்கிறது பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகத்தை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் யார் அவ்வளோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். அதில் முக்கியமாக நம்மளுக்கு ஞாபகத்தை வர ஒரு முக்கியமான நபர் யார்? அடல்ஃப் ஹிட்லர். அவர் எப்படி இந்த ஜனநாயகத்தை ஹேண்டில் பண்ணார், மேனிப்புலேட் பண்ணார், ஜனநாயகத்தை ஒடுக்கினார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆட்டோபயோகிராஃபி டீட்டெயில்ஸ்லாம் படிச்சிங்கனாலும் சரி, அவரை பற்றியான ஆர்டிகல்ஸ் நிறையா படிச்சிங்கனாலும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதர்னால மேனிப்புலேஷனால் டெமோக்ரஸியை ஒடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் அடல்ஃப் ஹிட்லரோட அந்த ஜெர்மன் இன்வேஷன் தான். நாசிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க முக்கியமாக பண்ணது என்னென்னா, ஒருத்தங்களை இல்லை ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு போகணும். அதாவது மேக் ஒன் பர்சன் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனலாக ஒருத்தங்களை மட்டும் முன்னிறுத்தி அவங்கள மட்டுமே பெருசுன்னு மாதிரி காட்டி வேறு எல்லாமே செகண்டரியாக. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கால ஹிட்லரோட பயோகிராஃபி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா சோல்ஜர்ஸும் சரி, நிறைய ஆஃபீஸர்ஸ் சரி, ஒரு தனிப்பட்ட விசுவாசம் அவர் மேலே காட்டினாங்களே தவிர ஜெர்மனியோட தேசியம் மீதியோ கொள்கை மீதியோ அந்த அரசியல் அமைப்பு மேலேயோ எந்த ஒரு விசுவாசமும் அவங்க காட்டல. அப்படிங்கிறது தான் அது நிறையா நீங்கள் அவங்களோட ரூலை படிக்கும்போது தெரியும். அதே சமயம் இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா, அவரை எதிர்த்து போராடுவாங்களே அரசியல் எதிரிகள், அவங்க எல்லாத்தையுமே தேச துரோகிகளாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதாவது அவர் கேள்வி கேட்டாலோ, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கேள்விங்கிறது, டிபேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். பட் ஆனால் யார் அவரோட பாலிசி மேலே கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து தேச துரோகிகளாக போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ மேக் எனி ஒன் ஹூ டிபேட்ஸ் ஆர் ஆர்கியூ அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் பாலிசி ஆஸ் தேச துரோகிகள், ஆன்டி பேட்ரியோட்ஸ். தட்ஸ் வாட் தே வில் ட்ரை டு டூ. அண்ட் அனதர் திங், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அவங்க பண்ணது என்னென்னா, யார் அவங்கள வந்து கேள்வி கேட்டாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. 1933 பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள்லாம் வந்து அவர் கேள்வி கேட்டபோது thousands of communists and social democrats got arrested. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அவர் எதிர்த்து யாருமே நிற்கக்கூடாது, அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறது. அதாவது எந்த அளவுக்கு அவங்களோட டெமோக்ரஸியை வந்து ஒடுக்கி இருக்கிறாருன்னு நீங்கள் ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். மூணாவது விஷயம், ட்ரை டு கண்ட்ரோல் வாட் பீப்புள் ஹியர். அதாவது மக்களுக்கு நம்ம போகிற மாஸ் மீடியா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அந்த மாஸ் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணால் வி கேன் கண்ட்ரோல் திங்கிங் ஆஃப் பீப்புள். நம்ம இன்டைரக்டாக என்ன பண்ணுவோம், மக்களோட சிந்தனையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதனால் என்ன பண்ணாங்க, ரேடியோ, ஃபிலிம்ஸு, அதே மாதிரி பேப்பர்ஸ், அதே மாதிரி கலை விஷயங்கள், அதே மாதிரி தியேட்டரில் ஒரு நடக்கிற ட்ராமா ஈவெண்ட் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்காகவே ஒருத்தர் இன்சார்ஜாக ஹிட்லர் போட்டிருந்தார். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜோசப் கோபல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரை வந்து மெயின் இன்சார்ஜாக இந்த விஷயத்துக்கு போட்டு ப்ரொபகண்டா இன்சார்ஜாக போட்டிருந்தார். எந்த அளவுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதோட மகிமையை வந்து அந்த சமயத்தில் ஹிட்லர் அந்த சமயத்திலேயே உணர்ந்திருந்தாருன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் யார் மேலேயோ குறை சொல்கிறது, பழி போடுறது. எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனியில் என்ன நடந்துச்சுன்னா, ஜெர்மனியில் நடக்கிற எல்லா ஃபெயிலியருக்கும், எக்கனாமிக் பாலிசி ஃபெயிலியர், ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்ஸ், அதே மாதிரி அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தே டூ தே ஜஸ்ட் பிளேம் ஜூஸ் மேலே பழி போட்டுட்டு நாசிஸ் நாங்கள் மட்டும்தான் தேசபக்தர்கள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதனால் என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து எந்த காரணம் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்டை பற்றி குறை சொல்லாமல் யாராவது இன்னொருத்தங்களை மேலே அந்த பிளேம் ஷிஃப்டிங் ஆகிறதுனால மக்கள் அவங்கள பற்றி நினைக்குவாங்க, அவங்கள பற்றி தான் காரணம், அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட பாலிசிஸே சொல்லி மக்களும் ஏமாற்றப்பட்டார்கள். முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக தான் மக்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க, டெமோக்ரஸியும் கண்ட்ரோல் பண்ணாங்க, சர்வ அதிகாரிகளாக இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து அரசியல் அமைப்பு மேலேயோ இல்லை கொள்கை மேலேயோ அடல்ஃப் ஹிட்லர் எந்த ஒரு கொள்கை ரீதியாக எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஈ வாண்ட்ஸ் டு பி எ ஈடு இணையற்ற லீடர், இன்டிஸ்பென்சிபிள் லீடராக இருக்கணும். அவர் மட்டுமே தலைவர், அவரை தாண்டி வேறு எந்த தலைவரும் இருக்கக்கூடாதுங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. அது மூலமாக ஜெர்மனியை he was able to rule. இந்த பாலிசி விஷயம் எதுக்காக முக்கியம்னா, ஜனநாயகங்கிறது
ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் மக்களாகிய நாம் தான் இந்த ஜனநாயகத்தை காக்கணும். எப்போ ஒடுக்குமுறை நடந்தாலும் மக்களாகிய நாம தான் அதுக்கு சரண்டர் ஆகாமல் நம்ம ஒரு ரெசிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா என்ன ஆகும், ஜனநாயகம் ஒவ்வொரு குரல்களாக ஒடுக்கப்படும், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக ஒவ்வொரு நிறுவனங்களாக அது கண்ட்ரோல் பண்ணப்படும், மேனிப்புலேட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஜனநாயகங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூல், டெமோக்ராட்டிக் அப்படியே ஆப்போசிட் சொல்கிறோம், ஆட்டோக்ராட்டிக் ரூல், அதாவது சர்வாதிகார ஆட்சி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் ஃபுல்லாக இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, தன்னோட கட்சி பெரிது, எதிர்கட்சி அவங்கள ஒடுக்கினா மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட்டை ஸ்டிக் ஆன் பண்ண முடியும்னுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கண்டிப்பாக எந்த எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மக்களாகிய நாம் மட்டும்தான் இதில் கொஞ்சம் அவேராக இருந்து விழித்தெழுந்து நம்ம மக்களாட்சியை நிலைநாட்டணும். இல்லைன்னா மக்கள் தான் சஃபர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் people are the king makers of democracy, the people are the only savers of democracy. Jai Hind.